ஹே ஆல் வெல்கம் பேக் டு அக்டோபர்ஸ் 20s. இன்னைக்கான vlog வந்து லாஸ்ட் சாட்டர்டே 19/4 என்னோட 21st பர்த்டே. அதுக்கு எனக்கு வந்து 5 கிஃப்ட்ஸ் வந்தது. அது அன்பாக்ஸ் வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் வந்து இது ஆக்சுவலி அன்பாக்சிங் வீடியோவாக தான் இருந்திருக்கணும். பட் வந்து என்னோட ஆர்வ கோளாறு காரணமாக என்னால் அன்பாக்சிங் வீடியோ எடுக்க முடியல. பட் நான் வந்து அது ஒரு vlog-ஆ நான் என் மைண்டில் வச்சுட்டு அதை போடலைன்னா என்னால் இருக்க முடியல. ஸோ அது வந்து நான் ஆக்சுவலி இந்த சாட்டர்டே தான் ஷூட் பண்றேன். இதுக்கப்புறம் எடிட் பண்ணி எந்த சாட்டர்டே போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல. பட் ஸ்டில் ஒரு நல்ல நல்ல ஆரம்பத்தோட, நல்ல பிளெஸ்ஸிங்ஸோட அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃப்ளோலயே இதையுமே ஒரு கன்டென்ட்டா போட்டுருவோமே! நம்ம சேனல் தானே, நம்ம சப்ஸ்கிரைபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு அந்த வீடியோவ கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஆமா, பட் இனிமே டீனேஜ் கிடையாது. 21 வயசு ஆயிடுச்சு எனக்கு. வேல பேசாம நம்ம வந்து கிஃப்ட்ஸ்க்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீட்ல இருக்கிற குட்டீஸ் வந்து நிஷா எனக்கு வந்து குடுத்தாங்க. இந்த கியூட் டால் வந்து எனக்கு குடுத்தாங்க. அழகா இருக்குல்ல. ஆக்சுவலி இது வந்து எனக்கு அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி என்ன மாரி தெரியுமா ஃபீலா இருந்தது. இந்த மின்னலை மூவில மாதவன் வந்து ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லுவாங்கல்ல, "ஏய் இது இது என்ன தெரியுமா? இப்படித்தானே நீ தனியா இருக்கும்போது யோசிச்சுட்டு இருப்ப." அப்படி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் குடுப்பாங்க. அந்த மாரி எனக்கு இந்த கிஃப்ட் வந்து ஃபீல் ஆச்சு. அவளுங்க தெரிஞ்சோ தெரியாமயோ எனக்கு வந்து பெர்சனலா ஹார்ட் டச்சிங்கான ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு குடுத்துருக்கிறாளுங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட். கிஃப்ட் நம்பர் 1. நம்ம கிஃப்ட் நம்பர் 2 வந்து திருவேங்கடம் குடுத்தது. அந்த பேக் குடுக்கல, கீ செயின் குடுத்தான். ம். இந்த ஹார்ஸ் கீ செயின். இது ஒரு மாரி உள்ள குடு 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 குடுன்னு ஓடும். இந்த கீ செயின் வந்துட்டு அவன் குடுத்துட்டு இதே பேக்லயே மாட்டியும் விட்டுட்டான். ஸோ வந்து என்னால இதுலேருந்து ரிமூவ் பண்ண முடியல. எனக்கு அதுக்கு மனசு வரல. ஸோ அதனால நான் அப்படியே அந்த பேக்கோடயே விட்டுட்டேன். அவனுக்கெல்லாம் கிஃப்ட் குடுக்க அவனுக்கெல்லாம் யூகேஜி முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான். அவன்லாம் கிஃப்ட் குடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு பர்த்டேனா கிஃப்ட் குடுக்கணும்னு நெனச்சுட்டு இந்த இந்த ஹார்ஸ் வந்து குடுத்துருக்கான். இதுவுமே ஒரு ஃபேவரைட் தான். அவங்களுக்குலாம் அந்த வயசுலலாம் எனக்கெல்லாம் பர்த்டேனா கேக் அவ்வளோதான் ஞாபகம் வரும். இவங்களுக்குலாம் இவ்ளோ தோணுதே அப்படின்னு இருக்கு. அண்ட் 3 கிஃப்ட் வந்து என் அக்கா குடுத்தா. பிரியா குடுத்தா. இந்த வாட்ச் வந்து எனக்கு குடுத்தா. இதுவுமே வந்து இது ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் வந்து என் அக்கா குடுத்தது. ஆனா இது வந்து "ஏன்டி பச்சை கலர் வாட்ச் சூஸ் பண்ண?" நான் அவகிட்ட கேட்டதுக்கு சொல்றா, "எனக்கு பச்சை கலர் தானே பிடிக்கும். அதனால தான் நான் சூஸ் பண்ணேன்னு." யாருக்கு பர்த்டேவோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த கலர் தானே சொல்லுவாங்க. ஆனா அவ வந்து அவளுக்கு பிடிச்ச கலர் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கிறா. எரும மாடு. இதுதான் அந்த வாட்ச். இதெல்லாம் வந்து நான் காலேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வாட்ச்லாம். இது வந்து 3 கிஃப்ட். அண்ட் நம்மளோட 4த் கிஃப்ட் வந்து எங்க பெரியம்மா பொண்ணு குடுத்தா. சங்கீதா குடுத்தா. காய் குடுத்தாங்க. இந்த கியூட் பேக் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேகு. ஆக்சுவலி வந்து காய் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த பேக்க. அதுக்கப்புறமேட்டு இதோட லிங்க் அனுப்புடி நான் சொன்னேன். அவ வந்து என் பர்த்டேக்கே 2 பேர் வாங்கி குடுத்துட்டாளுங்க. இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸா, கியூட்டா, அழகா என் யூனிஃபார்ம்க்கும் செட் ஆகும், கலர் ட்ரெஸ்க்கும் செட் ஆகும். உள்ளலாம் இப்படி எவ்ளோ இடம் இருக்கு. ஆல் இன் ஒன் திங்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். அதனால ரொம்ப ஃபேவரைட் எனக்கு இந்த பேக். இந்த பர்த்டே கிஃப்ட்ஸ்ல இதுவும் 4த் கிஃப்ட் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம 5த் கிஃப்ட்க்கு போவோம். இந்த கிஃப்ட்டோட இந்த வீடியோவையும் நான் முடிச்சுப்பேன். ஸோ வந்து வளவளன்னு போயிட்டு இருக்கேன். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த தடவை என்கிட்ட கண்ணாடியில யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? பின்னாடி லைட்டிங்க்கு கண்ணாடி செட் ஆகல. அது ஒரு மாதிரி வந்து கிளார் அடிக்குது. அதனால கழட்டி வச்சுட்டேன். இதுதான் வந்து என்னோட ஸோ இதுதான் என்னோட 5த் கிஃப்ட். இது வந்து என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் குடுத்தாங்க. போட் ஹெட்செட். கிட்ட இருக்கனா? இதுதான் வந்து என்னோட 5த் கிஃப்ட். என்னோட கிளாஸ்மேட்ஸ் என்னோட கிளாஸ் கேங் குடுத்தாங்க. ஸோ இது எனக்கு வந்து பிளாக் கலர் இருந்தா ஓகேவா இருக்குமேன்னு தோணுச்சு. பட் அவங்க எல்லாருமே வந்து இதுதான் வந்து யூனிக்கா இருக்கு, அழகா இருக்கு சொன்னாங்க. அது மட்டும் என்னன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப. ம். ரீசென்ட்லி என்னோட காஸ்ட்லியான திங்ஸ்ல இது ஒண்ணு நான் ஆட் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட கிஃப்ட்ஸ்.
இந்த வீடியோ இதுதான் என்னோட கிஃப்ட். இந்த 5 கிஃப்ட்ஸ்க்கு தான் நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு 1 வீக்கா இருந்துட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு கிஃப்ட்டுமே என்னோட ஸ்பெஷல் தான். 5 கிஃப்ட் தானே அப்படின்னு நான் எப்பயுமே போமாட்டேன். 5 கிஃப்ட் எனக்கு வந்திருக்கு. அப்படிதான் நான் யோசிப்பேன். ஸோ வந்து இது எனக்கு வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கிட்டது தான் இந்த ஷார்ட் குர்த்தி. ஆக்சுவலி இது மீஷோல வந்து 200க்குள்ள தான் நான் வாங்குனேன். பட் வந்து நம்ம பர்த்டேக்கு நம்மளே ஒரு கிஃப்ட் பண்ணிக்கணும்ல. அந்த ஹேபிட் இனிமே நான் வந்து என் 21st பர்த்டேலேருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கான என்னோட செல்ஃப் கிஃப்ட் தான் வந்து இது. நல்லா இருக்குல்ல. எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அதையே போட்டுட்டு நான் அந்த வீடியோவ ஷூட் பண்ணிட்டு, அண்ட் இதோட இந்த வீடியோவ நான் இங்க எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்க வந்து எனக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப்ல குடுங்க. தாராளமா நான் ஏத்துக்கிறேன். மறக்காம இந்த சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என் கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.